ஏன்னா முதலாவதாக இங்கே இருக்கிற ஊழியர்கள் 69,000-70,000 ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்போ தான் நிறுவனம் நல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். அரசு சார்பாக செய்ய வேண்டிய வேலைகளை கண்டிப்பாக நாங்கள் செய்து தருகிறோம். உங்கள் சார்பாக நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதுதான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த அரசு கண்டிப்பாக அதோடைய வேலையை செய்யும். நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராவெல்லாம் செய்யலை. எங்களுடைய பணி, எங்களுடைய வேலை. நிறைய என்ன வந்து சொன்னாங்க, என்னது ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களா ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்னு? ஃப்ரீயாக தாங்க கொடுக்கணும். அரசு நிறுவனம் யார் வந்து அரசு நிறுவனம், அரசிடம் வேலை பார்க்கும் நீங்கள் இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸு உங்களுக்கானது, உங்களுக்கான கிடைக்க வேண்டிய உரிமை உங்களுக்கு தானாக வந்து சேர வேண்டும். அது சேர வேண்டிய இடத்தில் வந்து சேர வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. முன்னாடி எப்படி பண்ணுவாங்க, நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன். அது வந்து இல்லைங்க, ப்ரொமோஷனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அப்புறம் நீங்கள் போய் பிளேஸ் பண்ணி உங்கள் இடத்துல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட்டுக்கு பண்ணுவீங்களா, அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த நம்ம 2 கமிட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பார். ஸோ அந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சு பேட்ச் 10 20 20 30 வேகன்ட் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அப்புறம் எல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ள பாதி பேர் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இந்த தவறெல்லாம்